Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மென்சுரேஷன் 2Dல தேர்ட் கிளாஸ் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல 7th சம் வரை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 8th சம் பார்ப்போம். 8th சம் பாருங்களேன். The ratio of base of two triangles is x is to y and that of their areas is a is to b, then the ratio of their corresponding altitudes will be. இது வந்து SSC CGL கேட்ட கொஸ்டின். அதாவது 8th சம் ரேஷியோ பேஸ் ஆஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டூ ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சுக்கிறேன். டூ ட்ரையாங்கிள்ஸ் இதோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ்னா இதானே, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ்னா இதுதான். இது வந்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒய் அண்ட் தட் ஆஃப் தேர் ஏரியாஸ் இஸ். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாஸோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா ஏ, ஸ்மால் ஏ. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னா, ஏரியாவை நான் கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னா ஸ்மால் பி. இது கொடுத்துட்டாங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தென் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் அல்டிடியூட்ஸ் கேட்டிருக்காங்க. அல்டிடியூட்ஸ்னா என்னது? ஹைட் கேட்டிருக்காங்களா? இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு அஸ் யூசுவலா நமக்கு ஃபார்முலா தெரியும்ல. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஃபார்முலா என்ன? ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு என்னன்னு தெரியும்? ஏ. அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏ ஹாஃப் அப்படியே போட்டுக்கிறேன். ஹாஃப் இன்ட்டு பேஸோட ரேஷியோ நமக்கு என்னன்னு தெரியும்? எக்ஸ். நமக்கு தேவை ஹைட்டோட ரேஷியோ தான் தேவை. நான் அப்படியே ஹைட்டுன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு எழுதிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவோட ரேஷியோ என்னது? பி. நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பி அப்படியே ஹாஃப் இன்ட்டு பேஸோட ரேஷியோ என்னன்னு தெரியும்? ஒய் இன்ட்டு நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோவும் தேவை. ஹைட்னு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் டிவைட்ல இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறப்ப மல்டிபிளிகேஷன்ல போகுமா, மேலே போகுமா? அப்போ இப்படி போறப்ப இங்க என்னன்னு வரும்? 2a ஈக்குவல் டு நமக்கு தேவை ஹைட்டு தான் தேவை. இந்த ஹைட்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் நம்ம இந்த சைடு கொண்டு போயிடுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு எக்ஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்ப டிவைட்ல வருமா? அப்போ எக்ஸ் ஹைட் மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ என்ன? 2a டிவைடட் பை எக்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 2 மேல கொண்டு போவோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறப்ப 2b. அதே மாதிரி இந்த ஒய் என்ன நம்ம கொண்டு வரோம்? கீழே கொண்டு வருவோமா? ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்ப டிவைட்ல வரும். அப்போ ஒய் சேம் ஹைட். இப்போ நமக்கு ஹைட்டோட ரேஷியோ தேவை, அதனால ஹைட்டை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம். அப்போ இது கிடைச்சிருச்சா? இப்போ நமக்கு என்ன தேவை? ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ என்ன? 2a டிவைடட் பை எக்ஸ் இஸ்டு இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ என்ன? 2b டிவைடட் பை ஒய். இப்போ பாருங்களேன், இது ரேஷியோல தானே இருக்கு. அப்ப இந்த 2y இந்த 2y கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இந்த ஒய்யை இங்க மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ இங்க எக்ஸையும் இங்க மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப என்ன வரும் ஃபர்தரா? ஒய்யை இங்க மேல மல்டிப்ளை பண்றோம். a இன்ட்டு ஒய் இஸ்டு இந்த எக்ஸை இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப b இன்ட்டு எக்ஸ். இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஆனா இப்படி பண்ணா டைம் கன்சியூம் ஆகும். ஷார்ட்டா நம்ம போட்டு போகணும். அது எப்படின்னு சொல்றேன். இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். இது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா, அதாவது ரேஷியோல இருந்தா, அதாவது நான் இங்க எழுதுறேன், அதாவது ஏ ஒய் இஸ்டு பி பை ஒய், பி பை இங்க எக்ஸ்ன்னு இருக்கா, இங்க ஒய்ன்னு இருக்கு. இது இப்படி இருந்தா நம் ரேஷியோல இருந்தா இதை நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனாலதான் நம்ம ஏ ஒய் இஸ்டு பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப ஏன் இப்படி எழுதணும்னு புரிஞ்சிருச்சா? இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். இப்ப நம்ம ஷார்ட்டா எப்படி அப்ரோச் பண்றோம்னு பார்ப்போம். அதே கொஸ்டினை பாருங்களேன். ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். இப்ப ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? ஏரியா ஈக்குவல் டு half into base into
ஹைட்டு தானே நமக்கு தேவை, ஹைட்டு தானே இந்த ஏரியாவோட ஃபார்முலா. இப்போ பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா, இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா. அப்போ இந்த 1/2 வந்து கான்ஸ்டன்டா இருக்கா? இந்த ரெண்டு ஃபார்முலாலையுமே, அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையுமே இந்த ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலாலையும் இந்த 1/2ன்றது சேம். அப்போ நம்ம லாஸ்டா இங்க 2 அடிக்கிறதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த 1/2 கான்ஸ்டன்ட், அப்போ இதை விட்டுருவோம், அது எடுக்க தேவையில்லை, அது கான்ஸ்டன்ட். ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்றப்ப அப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ தான் தேவை, ஹைட்டோட ரேஷியோ தான் தேவை. அப்போ இந்த பேஸை நம்ம டிவைட்ல கொண்டு வந்துருவோமா, ஏன்னா இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. நான் ஏரியா டிவைடட் பை பேஸ் ஈக்குவல் டு ஹைட் இப்படி நம்ம எடுத்து எழுதிட்டோமா. அதாவது 1/2ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஹைட்டு மட்டும் தான் தேவை. அதனால பேஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்கிறப்ப ரைட் ஹேண்ட் சைடு, ஸோ அதனால ரைட் ஹேண்ட் சைடு, சாரி ஈக்குவல் டு இங்கிட்டு இருக்கிறதுனால இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இந்த பேஸை வந்து நான் என்ன சொல்றேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டிவைடரை கொண்டு வரேன், ஏன்னா இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம். அப்ப ஹைட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரியா டிவைடட் பை பேஸ் பண்ணாலே ஹைட்டோட ரேஷியோ கிடைச்சிரும். புரிஞ்சா? இப்ப பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் இங்க ரப் பண்ணிடுறேன், இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, கன்வென்ஷனல் மெத்தட் இது. இப்படி பண்ணா டைம் கன்சியூம் ஆகும். இப்ப பாருங்களேன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ வந்து ஏ, செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ வந்து பி. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ ஏ, செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஸ்மால் பி. இப்படி ரேஷியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், பேஸோட ரேஷியோ கொடுத்துருக்கான். பேஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான், x:y. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து எக்ஸ், செகண்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து ஒய். இப்போ நமக்கு என்ன தேவை, ஹைட்டு தான் தேவை. நம்ம ஹைட்டுக்கு இங்கே என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஹைட் தேவைன்னா ஏரியா டிவைடட் பை பேஸ். அப்போ ஏரியா என்னது, ஏ டிவைடட் பை பேஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ். அப்போ இதுதானே ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ. புரிஞ்சா? அதே மாதிரி இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைட் வேணும். அப்போ செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைட் வேணும்னா ஏரியா டிவைட் பை பேஸ் பண்ணோம்னா ஹைட் கிடைச்சிருமா. அப்போ செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னது, பி டிவைடட் பை செகண்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது, ஒய். நமக்கு இப்படி ஃபைனலா இப்படி ரேஷியோ கிடைச்சிருச்சா. அதாவது ஹைட்டோட ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ ஏ பை எக்ஸ், செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ பி பை ஒய். இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த ஒய்யை இப்படி மல்டிப்ளை பண்ணிடுவோம், எக்ஸை இப்படி மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ ஹைட்டோட ரேஷியோ ஃபைனலா AY = BX. இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 30 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சா? இந்த மாதிரி தான் அந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த 1/2 கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு எடுத்துக்க கூடாது. கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு அந்த 1/2 விட்டுறணும். நெக்ஸ்ட் அடுத்து இதை மட்டும் தான் பார்க்கணும். புரிஞ்சா? இதை வச்சு இன்னும் 4 சம் பார்த்தோம்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். 9th sum பாருங்களேன், அதே மெத்தட். The areas of the two triangles are in the ratio is 4:3 and their height are in the ratio 6:5. Find the ratio of their base. அது பாருங்களேன், 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இது நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டுருவோம். 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஏரியாஸோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு 4, செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு 3ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அங்க வந்துட்டு பேஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்டாங்க. ஏரியாவும் பேஸும் கொடுத்துட்டு லாஸ்ட் சம்ல, இந்த சம்ல பாருங்களேன், ஏரியாவும் ஹைட்டும் கொடுத்துட்டு பேஸ் கேட்கறாங்க. சேம் மெத்தட் தான். அப்போ இந்த இடத்துல ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட்டோட ரேஷியோ என்ன, 6:5. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு 6, செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு 5. அதே மாதிரி தான் நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், half into base into height. நமக்கு இந்த 1/2ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ இதை விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஹைட், இங்க நமக்கு என்ன இருக்கு, ஏரியா தெரியும், ஹைட் தெரியும். நமக்கு தேவை பேஸ் தான். அப்போ பேஸ் வேணும், இந்த ஹைட்டை டிவைட் பண்ணிடுவோமா.
அப்போ ஏரியா டிவைடட் பை ஹைட் ஈக்குவல் டு பேஸ். இப்படி எடுத்து எழுதிடுவோமா? அப்போ இங்க பாருங்களேன், அப்ப நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிளோட பேஸ் வேணும்னா ஏரியா டிவைடட் பை ஹைட் அப்படிதான் எழுதியிருக்கோம். பேஸ் வேணும்னா ஏரியா டிவைடட் பை ஹைட். பேஸ் நமக்கு வேணும். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது 4 ரேஷியோல இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்னது 6 ரேஷியோல இருக்கு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோமா? அப்ப இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது 4 டிவைடட் பை 6ஆ இஸ்ட். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வேணும். அப்போ ஏரியா டிவைடட் பை ஹைட் இப்படி எழுதிட்டோமா? ஃபர்ஸ்ட் இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன். 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். இதையும் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். இப்படி வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து அஸ் யூசுவலா 5 இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? 3 இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? அப்ப பேஸோட ரேஷியோ என்னது 5 into 2 10, 3 into 3 9. அவ்வளவுதான். புரிஞ்சா எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 8th 9th இப்போ 10th சம் பார்ப்போம். 10th தானே? ஆமா, இப்போ 10th சம் பார்ப்போம். 10th சம்மும் அதே மெத்தட் தான், இதே மெத்தட் தான். பாருங்களேன், ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இஸ் 420 centimeter square and its base is 60 centimeter, whereas area of the second triangle is 1500 centimeter square and its base is 7.5 centimeter. What will be the ratio of the height of the first triangle to that of the second triangle? அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கப்பா. ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு பாருங்களேன், நம்ம ஷார்ட்டா டக்குன்னு அப்ரோச் பண்ணிடுவோமே. லாஸ்ட் என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஹைட். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? இதே தானே. அதாவது ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். நம்மளுக்கு ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, பேஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ 1/2ன்றது கான்ஸ்டன்ட். நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். நம்மளுக்கு ஹைட்டு தேவைனால இந்த பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் போயிடுது, டிவைட் போயிடுது. அப்போ ஹைட்டு வேணும்னா ஏ டிவைடட் பை பி தானே. அதாவது இந்த பி வந்து டினாமினேட்டருக்கு போயிடுது. இங்கிட்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறப்ப டினாமினேட்டர்ல போயிடுது. அப்ப ஹைட் வேணும்னா ஏரியா டிவைடட் பை பேஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 1500 சென்டிமீட்டர். 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நான் 1500 வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க ஏன் நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுக்கலாம்? லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ரேஷியோனா ஃபைனல் நம்பர் தான் இருக்கணும், ஃபைனலா இருக்கிற வேல்யூ தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸோட ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 60 சென்டிமீட்டர். செகண்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன? 7.5 சென்டிமீட்டர். நமக்கு என்ன தேவை? ஹைட் தேவை. அப்ப பண்ணிடுமா? ஹைட் தேவைன்னா ஏரியா டிவைட் பை பேஸா. ஏரியா வந்து என்னது 420, பேஸ் என்னது 60. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடுவோம். ஏரியா வந்துட்டு 1500 டிவைட் பை பேஸ் என்னது 7.5. இப்படி எடுத்துட்டோமா? ஹைட்டோட ரேஷியோ கிடைச்சிருச்சா? நான் ஃபர்தரா கேன்சல் பண்றேன். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருது. 7 6 are 42. அப்போ இங்க 7. இங்க நான் வந்துட்டு இது டெசிமல்ல இருக்கு. நான் முழு நம்பர் ஆக்குறதுக்கு மேலேயும் 10 மல்டிப்ளை பண்றேன். அப்ப கீழேயும் 10 மல்டிப்ளை பண்றேன். மேல 10 மல்டிப்ளை பண்ணா 15,000, கீழே 10 மல்டிப்ளை பண்ணா 75. அப்போ நான் இது 75 ஆயிருச்சு. 10 மல்டிப்ளை பண்ணனால ஒரு டிஜிட் போயிருச்சு. அப்போ 75 ஆயிருச்சு. அப்போ மேல 1500 இருக்கு. சாரி 15,000 இருக்கு. அப்போ 175 75. இங்க 115 வச்சாலே 200 கேன்சல் ஆகுமா? பாருங்களேன், 175 75, 275 150. ரிமைனிங் இந்த ஜீரோவை நான் மேல போட்டுக்கிட்டேன். அப்போ ஹைட்டோட நம்மளுக்கு ஃபைனல் ரேஷியோ என்ன? 7:200. இதுதான் ஆன்சர். புரிஞ்சா எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு? நெக்ஸ்ட் 11th சம் பாருங்க. நான் ரப் பண்ணிடுறேன். 11th சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம
கான்செப்ட் பார்ப்போம். நம்ம இப்போ நார்மல் ட்ரையாங்கிள் பார்த்தோம். பேஸ்னா என்ன, ஹைட்னா என்ன, ஏரியானா என்னன்ட்டு. இனிமேல் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்கிளா பார்க்க போகிறோம். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட தியரம் பார்த்துட்டு அதை வச்சு சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மென்சுரேஷன்லயா இருக்கட்டும், ஜாமெண்ட்ரிலே இது வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா perpendicular, base, hypotenuse. இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது என்னன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இப்ப பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் எந்த ஒரு ஆங்கிளா இருந்தாலும் சரி, அந்த ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருந்துட்டாலே அந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். இப்போ எப்பவுமே இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல, இந்த சைடு வந்துட்டு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடு எப்பவுமே லாங்கஸ்ட் சைடா தான் இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரைகிறேன். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த சைடை விடவும் இந்த சைடை விடவும் இந்த சைடு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எப்பவுமே லாங்கஸ்ட் சைடு. அந்த லாங்கஸ்ட் சைடை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், ஹைப்போட்டென்யூஸ் நம்ம சொல்லுவோம். ஹைப்போட்டென்யூஸ் நான் ஹச்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, புரிஞ்சா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற லைன் வந்துட்டு லாங்கஸ்டா இருக்கும். சைடு வந்து லாங்கஸ்ட் சைடு வந்துட்டு எப்பவுமே லாங்கஸ்டா இருக்கும். அந்த லாங்கஸ்ட் சைடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை வந்துட்டு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்னு சொல்லுவோம். நான் அதை பீன்னு டினோட் பண்றேன். இந்த லைன் நம்மளுக்கு அஸ் யூஸ்வலா தெரியும், ட்ரையாங்கிள்ல வந்துட்டு இது பேஸ். அப்ப இதை நான் வந்து பீன்னு டினோட் பண்றேன். இப்ப புரிஞ்சா? அதாவது இந்த ரெண்டு லைன் வந்து இந்த ரெண்டு லைன் மீட் பண்ற இடம் வந்துட்டு 90 டிகிரியா இருந்துச்சுன்னா அந்த 90 டிகிரி ஆப்போசிட்டா இருக்கிறது லாங்கஸ்ட் சைடு. அந்த லாங்கஸ்ட் சைடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோம். இந்த லைன் வந்துட்டு ட்ரையாங்கிள் எப்பவுமே இந்த லைன் வந்து பேஸ், இந்த லைன் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் லைன். அதை பீன்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரிஞ்சா? இதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பைத்தாகோரஸ் தியரம். பைத்தாகோரஸ் தியரம் அப்படின்னா என்னன்னா, அதே மாதிரி இப்போ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த வெர்டெக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த வெர்டெக்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இந்த வெர்டெக்ஸ் வந்து சின்னு எடுத்துக்கிறேன். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற லாங்கஸ்ட் சைடா, அதாவது ஹைப்போட்டென்யூஸா, இந்த ரிமைனிங் இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, அதாவது ஏசியா இருக்கட்டும் இல்ல பிசியா இருக்கட்டும், இது ரெண்டும் இந்த ட்ரையாங்கிளோட லெக்ஸ். என்னன்னா, இந்த சைடை விட இந்த ரெண்டுமே ஸ்மாலா தான் இருக்கும். இந்த சைடை விட இதுவும் ஸ்மாலா தான் இருக்கும், இந்த சைடை விட இதுவும் ஸ்மாலா தான் இருக்கும். இந்த ரெண்டுமே இந்த ட்ரையாங்கிளோட லெக்ஸ். அது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், ஏன்னா அது லாங்கஸ்ட் சைடு. இது வந்து பேஸ், இன்னொரு சைடு வந்து பெர்பெண்டிகுலர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து பைத்தாகோரஸ் தியரம்னா என்னன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்களேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைத்தாகோரஸ் தியரம்ன்றது ட்ரிக்னாமெட்ரியில ரொம்ப மேஜர் ரோலா வந்து பிளே ஆகும். நம்ம இப்போ இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பார்ப்போம். இப்போ பைத்தாகோரஸ் தியரம்னா என்னன்னா, லாங்கஸ்ட் சைடை விட ஒரு ட்ரையாங்கிள்ல 3 சைடு இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நாய்ஸ் வரதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா எடுத்துக்காதீங்க, அது ஒன்றும் பண்ண முடியல அந்த டாக்கை. இப்போ பாருங்களேன், என்ன சொன்னோம், இந்த லாங்கஸ்ட் சைடு இதான் சொன்னோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லாங்கஸ்ட் சைடை விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு இருக்கா ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா இந்த லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் வரும். லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், அதாவது இந்த ட்ரையாங்கிளோட லாங்கஸ்ட் சைடு இது. அப்போ ரிமைனிங் ரெண்டு சைடு வந்துட்டு இதை விட ஸ்மாலா இருக்கும்.
அந்த ரெண்டு சைடை விட இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்கு, இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ரெண்டு சைடு, ஒரு சைடு வந்து பீன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு சைடு வந்து பீன்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்றோம். ஒரு சைடை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், இன்னொரு சைடையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன்னா, இப்படி ஸ்கொயர் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்றோம். இப்படி ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் கிடைக்கும். அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் சைடு என்னது? ஹச்சா. அப்ப ஹச் இதோட ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் பித்தாகரஸ் தியரத்தோட ஈக்குவேஷன். நான் சொல்றது புரியுதா? லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு ஸ்மாலஸ்டோட ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் கிடைக்கும். இதான் வந்து பித்தாகரஸ் தியரம். அது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல 90 டிகிரின்னு இருக்கு, 90 டிகிரின்னு இருக்கு. இப்போ இது வந்து பெர்பெண்டிகுலர், இது வந்து பேஸ். இந்த பெர்பெண்டிகுலரை நான் 3ன்னு வச்சுக்கிறேன், இந்த பேஸை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? 4ன்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ இந்த 90 டிகிரி ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? லாங்கஸ்ட் சைடு. அந்த லாங்கஸ்ட் சைடை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஹைப்போடெனியூஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஹைப்போடெனியூஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது கொஸ்டினாவே கேட்பாங்க. அதாவது என்னன்னா, in a right angle triangle the perpendicular line is 3 cm, base is 4 cm, then find the hypotenuse அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன்ல நம்ம போடுவோம். நமக்கு பீன்ற இடத்துல இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ பீக்கு பதில 3 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணிக்கணும். பிளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர். நமக்கு தேவை ஹச் தான் தேவை. அப்ப ஹச் அதே ஸ்கொயரை போட்டுருவோம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16. அதே ஹச் ஸ்கொயரை போட்டுரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 25 வருமா? ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை இங்கிட்டு கொடுத்தோம்னா ரூட்டா வருமா? அப்ப ரூட் 25ஓட வேல்யூ என்ன? 5. அப்ப ஹச்சோட வேல்யூ என்ன? 5. புரிஞ்சா? இப்ப பாருங்களேன், இந்த சைடை விட இது பெருசா தான் இருக்கு. அதாவது நான் சொல்றது புரிஞ்சா? லாங்கஸ்ட் சைடு இதுதான், 5 கரெக்டா வந்திருக்கா? இந்த ரெண்டை விட இது பெருசா தான் இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா, நம்ம இப்படி ஒவ்வொருக்கும் நான் சொன்னா இப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கையும் இப்படி போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த 3 வேலையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிப்லெட்னு சொல்லுவோம். அதாவது நான் தனியாவே நடத்திடுறேன், இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்படி ஒவ்வொருக்கும் இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட். நம்ம ட்ரிப்லெட் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்போ ட்ரிப்லெட்னா என்னன்னு சொல்றேன், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம். அதாவது இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம 3 சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது என்னன்னா 3, 4, 5. இந்த 3 சைடு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்ப நம்மளுக்கு 3 சைடுமே கிடைச்சிருச்சு. 2 சைடு நம்ம அசியூம் பண்ணோம், 3ஆவது சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 3, 4, 5 தான் வந்து இந்த 3ஓட சைடு. இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து 3, 4, 5. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிப்லெட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3, 4, 5 இருக்கா, இந்த வேல்யூ எப்பவுமே ஹைப்போடெனியூஸா இருக்கும். இந்த ரெண்டும் இது பேஸா இருக்கலாம் இல்ல பெர்பெண்டிகுலரா இருக்கலாம். சப்போஸ் இது பேஸா இருந்தா இது பெர்பெண்டிகுலரா இருக்கணும், இல்லைன்னா இது பெர்பெண்டிகுலரா இருந்தா இது பேஸா இருக்கணும். பாருங்களேன், 3, 4, 5 இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி எழுதுறேன். கொஞ்சம் இந்த பெர்பெண்டிகுலர் பேஸா எழுதணும்னா இது 4, இது 3, ஆனா இது 5 தான். நான் சொல்றது புரியுதா? இந்த ஹைப்போடெனியூஸ்ன்றது மாறவே மாறாது. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது? லாங்கஸ்ட் சைடு. அப்போ 5 தான் வரும். இந்த இடத்துல பாருங்களேன், இதே சேம் தானே வரப்போகுது. இது பெர்பெண்டிகுலர் நமக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் தெரியும். பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர். இது நமக்கு தெரியுமா? இப்போ இந்த 4 வந்து பெர்பெண்டிகுலர் எடுத்துக்கிறேன். அப்போ 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16 பிளஸ்
பேஸ் ஸ்கொயர் எவ்வளோ 9 ஈக்குவல் டு h ஸ்கொயர் எவ்வளோ 25. 16 + 9 25 சேம் 25. புரிஞ்சா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 3ன்றது பெர்பெண்டிகுலரா இருந்தா 4ன்றது பேஸா இருக்கும். அதாவது இங்க மாதிரி 3 பெர்பெண்டிகுலரா இருக்கு, 4 பேஸா இருக்கு. ஆனா 5 வந்து ஹைப்போடெனியஸா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த 4ன்றது அதே மாதிரி இந்த 4ன்றது பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா இந்த 3ன்றது பேஸா இருக்கலாம். 4ன்றது பெர்பெண்டிகுலரா இருக்கு, 3ன்றது பேஸா இருக்கு. ஆனா ஹைப்போடெனியஸ்ன்றது 5 சேம் பிளேஸ்ல தான் இருக்கு, லாங்கஸ்ட் சைடு. இது ரெண்டும் மாறிக்கலாம், ஆனா இது மாறவே கூடாது. இது வந்து ட்ரிப்ளெட். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, கொஸ்டின்ல கேக்குறாங்க இனியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, பெர்பெண்டிகுலர் கொடுத்துட்டாங்க 3ன்றது, நமக்கு ஹைப்போடெனியஸ்ன்றது கொடுத்துட்டாங்க 5ன்றது. நமக்கு என்ன தேவை? பேஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம உட்காந்து இந்த ஃபார்முலால இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்காது. நமக்கு ட்ரிப்ளெட் இதை படிச்சு வச்சுக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த 2 சைடு இருந்துச்சா இன்னொரு சைடு என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை படிச்சு வச்சுக்கணும். புரிஞ்சா? இதான் வந்து ட்ரிப்ளெட். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு, அதை நான் என்னன்னு சொல்றேன். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிப்ளெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலைல எந்திரிச்ச உடனே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம், முக்கியமாக எஸ்எஸ்சி ஒரு ரயில்வே படிக்கிறோம் அப்படின்னா டெய்லி டேபிள்ஸ் படிக்கணும். காலைல எந்திரிச்சோடனே டேபிள்ஸ் படிக்கணும், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் படிக்கணும். ஸ்கொயர்ஸ் வந்து 1 to 50 வரை, அட்லீஸ்ட் 1 to 50 வரை ஸ்கொயர்ஸ் படிக்கணும். கியூப் வந்து 1 to 30 படிக்கணும். டேபிள்ஸ் வந்து 1 to 20 டேபிள்ஸ் வரையும் படிக்கணும், கீழேயும் 20 வரை படிக்கணும். டெய்லி ரொட்டீனா படிச்சுக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிப்ளெட்ஸ் இப்போ நம்ம சொல்லி தர போறோம். நம்ம ட்ரிப்ளெட்ஸ் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த ட்ரிப்ளெட்ஸ்ல சம்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் சொல்லுவாங்க. இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி படிச்சுக்கிட்டே வரணும். ட்ரிப்ளெட்ஸ் நம்ம படிச்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் டெய்லி எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மண்டையில நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், எப்பயுமே மறக்காது. இன்னும் சில வந்து ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருக்கு. டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா 1 hour வந்து இதுக்கு சாலிடா ஒதுக்கிடணும். எதுக்கு? டேபிள்ஸா இருக்கட்டும், டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் படிக்கிறதுக்கு, சின்ன சின்ன வந்து நம்ம இன்னும் அடுத்த கான்செப்ட் நிறைய சொல்லுவோம். அதெல்லாம் வந்து டெய்லி 1 hour எடுத்து நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு நம்ம ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ சரி நம்ம 80% மேல வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸ்ல 80% என்ன 100% போட்டுருலாம். இப்போ ட்ரிப்ளெட்ஸ் பார்ப்போம். 3, 4, 5 ட்ரிப்ளெட்ஸ். 5, 12, 13 இது ட்ரிப்ளெட் தான். இதை நான் எப்படி ட்ரிப்ளெட் எப்படி சொல்றேன்னா 5, 12, 13. இப்போ நம்ம இங்க செக் பண்ணி பார்ப்போம். எப்படி வேணா வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல 5 வச்சாலும் சரி, இந்த இடத்துல 12 வச்சாலும் சரி, இல்ல இந்த இடத்துல 5 வச்சாலும் சரி, இந்த இடத்துல 12 வச்சாலும் சரி. ஆனா இந்த இடத்துல 13 தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல 90 டிகிரி இருக்க போகுது. 90 டிகிரி ஆப்போசிட் வந்து 13. நீங்க கேட்கலாம், ஏன்பா இந்த சைடு மட்டும் 90 டிகிரி இருக்கு, இந்த சைடு வரக்கூடாதா? இந்த சைடு வரலாம், இப்படி வரும். இது 90 டிகிரி. இந்த இடத்துல 5 இருக்கலாம், இந்த இடத்துல 12 இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல 13 தான் இருக்கணும். எப்படி வேணா இருக்கலாம். இப்ப பாருங்களேன், இதையும் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா இது வருதான்னு பார்ப்போம். இப்ப 12 ஸ்கொயர் என்னது 144 பிளஸ் 5 ஸ்கொயர் என்னது 25 ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். நான் எப்படி பண்றேன்னு புரியுதா? அதாவது பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ல போடுறேன். இந்த ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும்ல, பித்தாகோரஸ் தியரம். இப்போ பி ஸ்கொயருக்கு 144, பி ஸ்கொயருக்கு 25, ஹைப்போடெனியஸ் ஓட இங்க என்ன கொடுத்துருக்கோம் 13 ஸ்கொயர் என்ன 169. இது ரெண்டே ஆட் பண்ணா 169 வருதான்னு பாருங்க. 144, 164, 169. அப்போ இந்த இது வந்து கரெக்ட் தான். 5, 12, 13 ட்ரிப்ளெட். ஒரு ட்ரையாங்கிள் நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடு வந்துட்டு 5, 12, 13 இருக்கட்டும், இல்ல இனிமே நம்ம சொல்ல போற ட்ரிப்ளெட்டா இருக்கட்டும். அப்படி ட்ரிப்ளெட்னு கொடுத்துட்டாலே, ட்ரிப்ளெட்ஸோட 3 சைட்ஸ் கொடுத்துட்டாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிடணும். அசியூம் இல்ல, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அந்த ட்ரையாங்கிள். 5, 12, 13, 7, 24, 25, 8, 15, 17, 9, 40, 41, 11, 60, 61, 12, 35, 37,
13, 84, 85, 16, 63, 65, 20, 21, 29. So 28, 45, 53. Next one 33, 56, 65. Next one 33, 56, 65. Next one 36, 77, 85. Next one 39, 80, 89. Next one 48, 55, 73. Twenty-eight, 45, 53, 33, 56, 65, 36, 77, 85, 39, 80, 89, 48, 55, 73. இந்த ட்ரிப்ளெட்ஸ் வந்து போதுமான அளவு. இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இதை விட எக்ஸ்ட்ரா வந்து கேட்க மாட்டாங்க. இந்ததே ஓகே தான். 48, 55, 73, 39, 80, 89 ஓகே. இங்க இன்னொரு ட்ரிப்ளெட் வரலாம். இதை வச்சு 20ல ஸ்டார்ட் பண்றது 20, 99, 101. இதுவும் ட்ரிப்ளெட் தான். இந்த ட்ரிப்ளெட்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்சு படிச்சுக்கிட்டே வரணும். டேபிள்ஸ், கியூப்ஸ் படிக்கிறப்ப இதையும் இந்த ட்ரிப்ளெட்ஸை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஃப்ரீயாக இருக்கும் போது, எப்பெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த ட்ரிப்ளெட்ஸில் இந்த தேர்ட் இது இருக்குல்ல, இந்த தேர்ட் வேல்யூ, இது வந்து இந்த தேர்ட் சைடு இது எப்பவுமே ஹைப்போட்டெனியஸாக இருக்கும். தேர்ட் இது வந்து எப்பவுமே 61 இருக்கட்டும். இந்த இதில் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட சைடு இப்போ வந்துட்டு பாருங்களேன், இப்போ இருக்கு 11, 60. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? 11, 16 நமக்கு தெரியும். இது படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு 61 சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இது நம்ம படிக்கலன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணணும்? அந்த வேல்யூ அந்த ஈக்குவேஷன்ல போடுங்களேன். 11 ஸ்கொயர் 60 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர். 11 ஸ்கொயர் என்ன? 121. 60 ஸ்கொயர் என்ன? 3600 ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர். இது ரெண்டே ஆட் பண்ணி அந்த ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டா ரூட்டுக்குள்ள போகும். அதுல இருந்து வெளியே எடுத்தோம்னா 61 வரும். நம்ம ட்ரிப்ளெட்ஸ் படிச்சோம்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சா? இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிப்ளெட் இன்டு எனி நம்பர் வந்து ட்ரிப்ளெட் தான். ட்ரிப்ளெட் இன்டு எனி நம்பர், ட்ரிப்ளெட் இன்டு எனி நம்பர் ஈக்குவல் டு ட்ரிப்ளெட் தான். இப்போ பாருங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் மேலே ரப் பண்ணிடுறேன். இப்போ இதை பார்ப்போம். ட்ரிப்ளெட் இன்டு எனி நம்பர் ட்ரிப்ளெட்னு சொல்லிங்கன்னா, இப்போ நான் இந்த ட்ரிப்ளெட் எடுத்துக்கிறேன். 5, 12, 13 எடுத்துக்கிறேன். ட்ரிப்ளெட் எடுத்தாச்சு. இன்டு எனி நம்பர், இங்கே நான் ஏதாவது ஒரு நம்பர் போடுறேன். இன்டு 2ன்னு போடுறேன். அப்போ இன்டு 2ன்னு பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணுங்க. 10, 12 இன்டு 2 24, 13 இன்டு 2 26. இப்படி வந்துருச்சா? இதுவுமே ட்ரிப்ளெட் தான். நல்லா பாருங்க, ட்ரிப்ளெட் நம்ம படிச்ச ட்ரிப்ளெட் இது. இதுல இந்த ட்ரிப்ளெட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை இந்த ட்ரிப்ளெட் எடுத்துட்டு இன்டு எனி நம்பருக்கு நான் இன்டு 2ன்னு போடுறேன். 2ன்னு போட்டேன்னா 2 உள்ள மல்டிப்ளை பண்றேன். 2 இன்டு 5 10, 2 இன்டு 12 24, 2 இன்டு 13 26. இதுவும் ட்ரிப்ளெட் தான். வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? எப்பவுமே இந்த லாங்கஸ்ட் சைடு வந்துட்டு ஹைப்போட்டெனியஸா தான் இருக்கும். இது எப்படி வேணா இருந்துக்கலாம். இது பெர்பெண்டிகுலரா இருந்துக்கலாம், இல்ல இது பெர்பெண்டிகுலரா இருந்துக்கலாம். இது பெர்பெண்டிகுலரா இருந்தா இது பேஸ், இது பெர்பெண்டிகுலரா இருந்தா இது பேஸ். நான் இதை பெர்பெண்டிகுலரா வச்சுக்கிறேன், இது பேஸா வச்சுக்கிறேன். இது கரெக்டா வருதான்னு பாருங்க. 10 ஸ்கொயர் என்னது? 100. 24 ஸ்கொயர் என்னது? 576. 26 ஸ்கொயர் என்னது? 676. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. 676 ஈக்குவல் டு 676. ஹென்ஸ் ப்ரூவ்டு.
இப்போ பாருங்களேன், இது இது பண்ணாலும் ட்ரிப்ளெட் இருந்து வருதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சா நம்ம. அப்போ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரிப்ளெட் இன்ட்டு எனி நம்பர் வந்து ட்ரிப்ளெட். நம்ம இப்படியும் கேட்கலாம், அதாவது நம்ம இதை மட்டும் நல்லா படிச்சு வச்சிருப்போம், ஆனா அவன் இந்த மாதிரி கேட்டுருவான், அதாவது 10 24 அப்ப இந்த இடத்துல என்னது அப்படின்னு கேட்டிருப்போம். நம்ம இதை மட்டும் படிச்சுட்டு போயிருந்துப்போம், இது நமக்கு ட்ரிப்ளெட்டே தெரியாது. அப்ப இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் கன்சியூம் ஆகும். நம்ம அப்ப யோசிக்கணும், 10 24 இதை கொஞ்சம் டிவைட் பண்ணி பாருங்களேன். இதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இதை 2ஆல் டிவைட் பண்ணா 5, அதே மாதிரி இதையும் 2ஆல் டிவைட் பண்ணா 12. அப்ப இந்த இடத்துல 5 12. அப்ப இன்னொரு ட்ரிபிள் நம்ம என்ன படிச்சு, ஒரு ட்ரிபிள்ல 5 12 இருந்தா இன்னொரு இது என்னது, இன்னொரு சைடு 13. அதே தானே இன்டு 2 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும், சால்வ் பண்ணணும். புரிஞ்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தாகோரஸ் தியரம் படி ஈக்குவேஷன் என்னது, p² + b² = h². ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சம் சால்வ் பண்ணுவோமா இதை வச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். காப்பி பண்ணி வச்சுட்டீங்களா? ரப் பண்ணிடுறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையுமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இது 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் என்னது, ஹச்சா, அதாவது ஹைப்போடெனியஸா, அசிசுலா, இது பேஸு, இது வந்துட்டு பெர்பெண்டிகுலர். இப்படின்னு இருந்தாலே அங்கே 90 டிகிரின்னு அர்த்தம். 90 டிகிரி மென்ஷன் பண்ணுவாங்க, சில பண்ணாமல் போகலாம். அதாவது இப்படி இருந்தாலே இந்த இடம் வந்து 90 டிகிரின்னு தான் இருக்கு. இப்படி இருக்கா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா, இப்படிதான் நம்ம பார்த்தோம். நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் வரைங்களேன், இது வரைஞ்சாச்சு, இதுதான் ஹைட்டா. நம்ம இது என்னன்னு சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம். இந்த லைனை நம்ம என்னன்னு சொன்னோம், இதுதான் ஹைட்டு. அதே மாதிரி இதுதான் பெர்பெண்டிகுலர் லைனு, இது பெர்பெண்டிகுலர் லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது என்னன்னு சொல்லலாம், இந்த லைனை வந்து ஹைட்னு சொல்லலாம், பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம், ஆல்டிடியூட்னு சொல்லலாம்ன்றதை விட அதுதான் இந்த லைன்ல இந்த மூணும். பெர்பெண்டிகுலர் லைன்னா இங்க 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஏன்னா பெர்பெண்டிகுலர் லைனு. இங்க நம்ம இது என்ன எடுத்திருக்கோம், பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம இதை எடுத்திருக்கோமா? அப்ப இது என்னவா இருக்கும், இந்த ட்ரையாங்கிளுக்கு இது பேஸ்னா இதுதான் ஹைட்டு, ஏன்னா இந்த லைன் பெர்பெண்டிகுலர் லைனு, அப்ப இதுதான் ஹைட்டும் கூட. புரிஞ்சா? இப்போ இந்த ஃபார்முலால இந்த ட்ரையாங்கிள் ரிலேட் பண்ணுவோம். அதே நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேணும், ஏரியா வேணும். அதே half இன்ட்டு அதே பேஸ், இங்க பேஸ் என்னவா இருக்கு, b. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் என்னவா இருக்கு, p, அதாவது பெர்பெண்டிகுலர். இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. புரிஞ்சா? ஏரியா ஆஃப் த, நான் எழுதிக்கிறேன், ரைட் ஆங்கிள் டு ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர். புரிஞ்சா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஹைட்டு, இதுதான் பேஸ், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹைப்போடெனியஸ். இதுல தெளிவா இருக்கீங்களா? ஓகே, இப்போ இதை வச்சு கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். சம்ஸ் பார்த்தா இன்னும் புரியும். 10th சம் வரை பார்த்தோமா, இப்போ 11th சம் பார்ப்போம். புரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து 11th சம். 11th சம் பாருங்களேன். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose sides are 3 cm, 4 cm and 5 cm? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன சைட்ஸ், அந்த சைடோட வேல்யூ என்ன, ஒரு சைடு வந்து 3 cm, ஒரு சைடோட வேல்யூ வந்து 4 cm, இன்னொரு சைடோட வேல்யூ வந்து 5 cm. இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. என்ன பார்த்தோம், இது வந்து ட்ரிப்ளெட்ல சைடு இருந்தாலே அந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி வச்சோம்னா இதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த லாங்கஸ்ட் சைடு இருக்கணும். அப்போ இங்க 5 வச்சுக்கிட்டேன், இங்க 3 இருக்கலாம், இல்ல இங்க 3 இருக்கலாம். இங்க 3 இருந்தா இங்க 4, இங்க 3 இருந்தா இங்க 4. நான் இப்படி வச்சுக்கிறேன், 3 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சைஸ் கொடுத்துறாங்க.
இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கேட்குறாங்க. நமக்கு ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? half இன்ட்டு பேஸ் என்னது 4 பெர்பெண்டிகுலர் தானே, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலரா? அதே தானே. half இன்ட்டு பேஸ் என்னது 4 பெர்பெண்டிகுலர் என்னது 3 2 இன்ட்டு 2 4. அப்போ 2ஆல கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஏரியா என்னது? 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா. புரிஞ்சா? 2 இன்ட்டு 3 6. இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்கும், இங்கே ஒரு சென்டிமீட்டர் இருக்கும். சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து 11th சம். அதுவும் அதே மாதிரி தான். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose sides of length 9 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் அண்ட் 41 சென்டிமீட்டர்? இதை பார்த்தாலே தெரியுது. ட்ரிபிள்ஸ்லாம் படிச்சாதாங்க இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ண முடியும். அதாவது கொடுத்துட்டாங்க சைட்ஸ் வந்து 9 40 41 9 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 41 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா இது ட்ரிப்ளெட், நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோம். படிச்சு வச்சுக்கோங்க. இது 9, இது 40, லாங்கஸ்ட் இது 90 டிகிரி, லாங்கஸ்ட் சைடு 40. நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். as usual சால்வ் பண்ணுங்க. half இன்ட்டு பேஸ் என்னது 40 பெர்பெண்டிகுலர் லைன்னா ஹைட்டு இப்போ 9 2ஐயும் 40 அடிச்சா 20. அப்போ ஏரியா என்னது? 9 இன்ட்டு 20 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சா? இதால வந்து சம். நெக்ஸ்ட் வந்து 12th சம். 12th சம் பாருங்களேன். அதுவும் அதே மாதிரி தான். ஆனா இங்க வந்துட்டு அதே மாதிரி தான். அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 10th சம்மா இது வந்து 12th சம்மா. இந்த 11th சம்மும் சரி, இந்த 12th சம்மும் சரி ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது எதுல கேட்டாங்கன்னா எஸ்எஸ்சி டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள்ல இந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம எதுவுமே சிலபஸ்க்கு வெளியே இருந்து நம்ம சம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போல. எது வந்துட்டு தேவையோ அதை தான் கொண்டு போறோம். நெக்ஸ்ட் வந்து 13th சம் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஃப் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் யர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 17 சென்டிமீட்டர் அண்ட் த ஹைட் இஸ் 15 சென்டிமீட்டர். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரின்னு வச்சுக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஃப் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் யர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 17 சென்டிமீட்டர். லாங்கஸ்ட் சைடு இதுல எது? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லாங்கஸ்ட், அது வந்து 17 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அண்ட் த ஹைட் இஸ் 15 சென்டிமீட்டர். ஹைட்னா இது பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஹைட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. இது வந்து எஸ்எஸ்சி ஜிடி. இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி ஜிடில கேட்டிருக்காங்க. ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. ஏரியாவோட ஃபார்முலா என்ன? half இன்ட்டு பெர்பெண்டிகுலர் இன்ட்டு பேஸ். இங்க பாருங்களேன், ஏரியா வேணும், half இன்ட்டு நமக்கு தெரியும். இங்க பெர்பெண்டிகுலர் லைன், அதாவது ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் தெரியும் நமக்கு. இங்க பேஸ் தெரியும். பேஸ் இருந்தால் தான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே பேஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும், ரெண்டு சைடோட லென்த் தெரியும். அப்போ இந்த லைன் வந்து ட்ரிப்ளெட்டோட சேர்ந்து தானே இருக்கும். அதுக்கு தான் ட்ரிப்ளெட் படிச்சு வச்சிருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன படிச்சு வச்சிருப்போம்? 8 15 17 ட்ரிப்ளெட் ரிலேட் பண்ணி பார்க்கணும். எந்த ட்ரிப்ளெட்டோட இந்த நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு 8 15 17ஓட வருது. 17 வந்து ஹைப்போடெனியஸ் லாங்கஸ்ட், அப்போ இருக்கு. 15 இங்க இருக்கு, அப்போ 8ன்றது பேஸா இருக்குமா? அவ்வளவுதான். half இன்ட்டு பெர்பெண்டிகுலர் என்ன 15, பேஸ் என்ன 8. இதை கேன்சல் பண்ணோம்னா 4. அப்போ ஏரியா வந்துட்டு 4 இன்ட்டு 15 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். புரிஞ்சா? 20th சம் அவ்வளோதான். எஸ்எஸ்சி ஜிடில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 14th சம் பார்ப்போம். 14th சம் பாருங்க. The edges of a triangular board are 12 meter, 35 meter, 37 meter. Find the cost of painting it at the rate of 8 meter square. அதாவது ட்ரையாங்குலர் போர்டு இருக்கு. இது வந்து
அதோட சைடு கொடுத்துட்டாங்க, அதாவது எட்ஜஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு போர்டு இருக்கு, இப்ப இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க பாருங்க எட்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர், 35 மீட்டர், 37 மீட்டர். இது வந்து ட்ரிப்ளெட், நம்ம அப்போ படிச்சோமா. அப்போ இந்த போர்டு இருக்கு, இந்த போர்டோட இது வந்து நான் 12 மீட்டர்னு வச்சுக்கிறேன், ஏன்னா எட்ஜஸ் தான். இது வந்து 35 மீட்டர்னு வச்சுக்கிறேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால லாங்கஸ்ட் சைடு ஹைப்போடெனியூஸா வச்சுக்கிறேன். இப்படிதானே எடுக்கணும் எப்படினாலும் சரி. இது 37 மீட்டர் பிக்ஸ்டு, ஏன்னா ஹைப்போடெனியூஸ் லாங்கஸ்ட் சைடு. இங்க 12 வச்சாலும் சரி, இங்க 35 வச்சாலும் சரி, நான் இப்படி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் அட் த ரேட் ஆஃப் 8 மீட்டர் ஸ்கொயர். இந்த போர்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுலேயே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அட் த ரேட் ஆஃப் 8 மீட்டர் ஸ்கொயர், ருபீஸ் 8 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன என்ன அந்த இடத்துல மீனிங்னா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 8 ருபீஸ்க்கு பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ இது மொத்தம் இந்த போர்டுக்கு இது மொத்தமா பெயிண்ட் அடிச்சா எவ்வளவு காஸ்ட்னு கேட்குறாங்க. அப்போ இது மொத்தம்னா இது என்னது, மொத்தம் கண்டுபிடிக்கணும் என்னது, ஏரியா கண்டுபிடிக்கணுமா, அவ்வளோதான். ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ½ இன்ட்டு பெர்பெண்டிகுலர் என்ன 12 மீட்டரு, பேஸ் என்ன 35. இதை கேன்சல் பண்ணோம்னா 6. அப்போ 35 இன்ட்டு 6 எவ்வளோ, 35 இன்ட்டு 2 70. அப்போ 70 இன்ட்டு 3 எவ்வளோ, ஏன்னா அது நம்ம இன்ட்டு 2 பண்ணிட்டோம். அப்போ 70 இன்ட்டு 3 எவ்வளோ, 210. அப்போ ஏரியா வந்து 210 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்க பாருங்க 1 மீட்டர் ஸ்கொயர் தான் 8 ருபீஸ். அப்போ 210 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தா அதான் ஆன்சரு. 210 மீட்டர் ஸ்கொயர் பார்த்தா அதான் ஆன்சரு. அப்போ இந்த 8ஐயும் இது நம்ம இப்படி கிராஸா மல்டிபிளிகேஷன் பண்ணா இந்த ஆன்சர் வருமா, பாக்ஸ் மெத்தடு. ரெண்டையும் சேமா தான் வச்சுக்கணும். இங்க மீட்டர் ஸ்கொயர்னா இங்கேயும் மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கணும். இங்க ருபீஸ்னா இங்கேயும் நமக்கு ருபீஸ் கிடைக்க போகுது, ஏன் எவ்வளவு ருபீஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இது ரெண்டையும் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நமக்கு தெரியும்ல யூஸ்வலா பாக்ஸ் மெத்தடு. இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அதே மாதிரி பாக்ஸ் இங்க ஒரு முனை, இங்க ஒரு முனை, இங்க ஒரு முனை, இங்க ஒரு முனை, இந்த 4 முனை. இப்போ வந்துட்டு இங்க 1 தான் இருக்கு, அதனால நான் இதை அடிக்கல, அடிச்சாலும் அதே தானே வரும். நான் இதை வந்து இங்க இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். 8 இன்ட்டு 210 எவ்வளோ, அதான் ஆன்சர். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 0 8 8 இன்ட்டு 2 16. அப்போ 1680 மீட்டர் ஸ்கொயர் தான். மீட்டர் ஸ்கொயர் போறேன் பாருங்க, 1680 ருபீஸ் தான் இந்த ட்ரையாங்குலர் போர்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காஸ்ட். புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 8 ருபீஸ் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் 210 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அதுக்கு எவ்வளோ, அப்போ அதுக்கு தான் வந்துட்டு எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம கேட்டுருக்காங்க. ஏரியா தான். அப்போ 1680 ருபீஸ் தான் செலவாகுது, அவ்வளோதான். சம் பாருங்களேன். இஃப் 2 sides of a triangles are 28 cm, 28 cm, 45 cm with area 630 cm square, then the length of the third side is. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல வந்து 20, இது வந்து நம்ம மைண்டை பொறுத்து தான். அதாவது 2 sides of a triangle, ஒரு ட்ரையாங்கிள் 2 சைடு கொடுத்துட்டாங்க, 28 cm 45 cm சொல்லிட்டு. தென் அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 630 cm ஸ்கொயர்னு சொல்லிட்டு. தென் தான் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு கேட்டிருக்காங்க. நமக்கு ட்ரிப்ளெட் அதுக்கு தான் டெய்லி படிக்கணும்னு சொல்றது. 28 45 அப்படின்னு சைடு வந்தாலே இன்னொரு சைடு என்னவா இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். நம்ம ட்ரிப்ளெட் படிச்சிருக்கணும். 28 45 53 இது ட்ரிப்ளெட் தான். 28 45 53 இது ட்ரிப்ளெட் தான். அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் செக் பண்றேன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்ட்டு. 2 சைடு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, 28 45. தேர்ட் சைடு வந்து லாங்கஸ்ட் சைடு, அப்போ 53 நான் போட்டுக்கிறேன். இங்க 53 நான் போட்டுக்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க 630 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 630 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்த இந்த சைடு வந்து கரெக்ட். அப்போ தேர்ட் சைடு தான் கேட்டிருக்காங்க 53 சென்டிமீட்டர் சொல்லிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ ஏரியா செக் பண்ணுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, ½ இன்ட்டு பெர்பெண்டிகுலர் இன்ட்டு பேஸ் தானே. ½ இன்ட்டு பெர்பெண்டிகுலர் வேல்யூ என்ன 28, பேஸ் என்ன 45. இதை கேன்சல் பண்றேன் 14. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நான் பிரிச்சுக்கிறேன் 10 + 4 × 45.
45 into 10 எவ்வளோ 450. 45 into 4 எவ்வளோ 45 into 10 450. 45 into 4 180. அப்போ இதை ஃபர்தர் ஆட் பண்ணா 450 180 ஆட் பண்ணா 630 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மீட்டரா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கரெக்டாக வந்துருச்சு. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா வந்து 630 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து 53 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 53 சென்டிமீட்டர். அவ்வளோதான் கத்தம். இதுக்கு தான் வந்து டெய்லி ட்ரிபிள் படிக்கணும்னு சொல்றது. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். 28 45 சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்ட் சைடு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எங்கேயோ படிச்சோமே இந்த ரெண்டு சைடை வச்சு. அப்போ 28 45 53 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னா நம்ம டெய்லி படிக்கணும் ட்ரிப்ளெட்ஸ். ட்ரிப்ளெட்ஸ் இங்கே யூஸ் ஆகும், ஜாமெண்ட்ரிலையும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் வரும். ட்ரிக்னாமெண்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிக்னாமெண்ட்ரி தான் ஆக்சுவலாக வரவே செய்யும். இது எப்படி பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு யூஸ் ஆகுதோ. ட்ரிப்ளெட் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரிக்கு வரும். நம்ம மென்சுரேஷன்லையும் இந்த சம்ஸ் பார்க்குறோம், ஜாமெண்ட்ரிலையும் பார்ப்போம் ட்ரிப்ளெட்ஸ் வச்சு. முக்கியமாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது 15th சம்மா, 16th பார்ப்போம். The perimeter of the right angle triangle, the perimeter of a right angle triangle is 120 centimeter and its two perpendicular sides are in the ratio 5:12. Find the area of the triangle in square centimeter ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் SSC CG ல கேட்டிருக்காங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், இவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் பெரிமீட்டர்னா என்ன, ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னா என்ன, அதோட பவுண்டரி, கம்ப்ளீட் பவுண்டரி தான் அதோட பெரிமீட்டர். சர்க்கிள் இதோட கம்ப்ளீட் பவுண்டரி நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன, பவுண்டரி என்ன, பவுண்டரி. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் இட்ஸ் டூ பெர்பெண்டிகுலர் சைட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:12 கொடுத்துட்டாங்க. அப்போ நான் எங்கன்னா வச்சுக்கிறேன், இது 5 வச்சுக்கிறேன், இதை 12 வச்சுக்கிறேன், இல்லை இது 12, இது 5, இது 12 வச்சுக்கிறேன், இப்படி வச்சாச்சு. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. 5 12 ட்ரிப்ளெட் என்ன, இந்த இடத்துல 13. இது வந்து ரேஷியோல தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது முழு வேல்யூ கிடையாது, இது ரேஷியோல தான் இருக்கு. ஏதோ ஒரு மல்டிபிள் பண்ணாதான் பெரிமீட்டர் வரும். இப்போ இந்த ரேஷியோல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெரிமீட்டர்னா என்ன, கம்ப்ளீட் பவுண்டரி, கம்ப்ளீட் பவுண்டரி தானே. இந்த கம்ப்ளீட் பவுண்டரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 12 plus 13 எவ்வளோ 25, 25 plus 5 எவ்வளோ 30. இந்த 30ன்ற ரேஷியோ தான் என்னவா இருக்கு, 120 சென்டிமீட்டரா இருக்கு. அவ்வளோதானே, கரெக்டா நான் சொல்றது, கரெக்ட் தானே. பெரிமீட்டர் உங்களுக்கே புரியுதுல எப்படின்னு சொல்லிட்டு. பெரிமீட்டர் ரேஷியோல இருக்கு, ரேஷியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணா 13 வருது. அந்த 30 தான் அவங்க ஒரிஜினல் வேல்யூவே கொடுத்துட்டாங்க, 120 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அப்ப நான் 1 எவ்வளோன்னு பாக்குறேன். அப்ப 30 நான் எப்படி கேன்சல் பண்ணலாம்ல, பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல இப்படி கேன்சல் பண்றேன். 3 into 4 வந்து 12, அப்போ 4. அப்போ 1ன்றது எவ்வளோ, 4 சென்டிமீட்டரா. இப்போ இந்த 1ன்றது 4 சென்டிமீட்டர்னா இதோட ஒரிஜினல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. 1ன்றது 4 சென்டிமீட்டர்னா அப்போ 5 எவ்வளோ, இதை மல்டிபிளிகேஷன் தானே பண்ணணும் கிராஸா. அப்போ 20 சென்டிமீட்டர். அப்போ நான் இந்த இடத்த ரப் பண்ணிக்க. ஒன்று தான் 4 சென்டிமீட்டர். அப்போ 5 எவ்வளோன்னு பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர் கிடைச்சிரும். அப்போ 5 எவ்வளோ, 5 into 4 20 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல 5ன்றது 20 சென்டிமீட்டர். இந்த இடத்துல ரேஷியோவா இருக்கு, நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 1 தான் 4 சென்டிமீட்டர். அப்போ 12 எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 5 அடிச்சாச்சு. 12 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 into 4 எவ்வளோ 48. அப்போ நம்மளுக்கு பேஸ் கிடைச்சிருச்சு 48 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 தான் 4 சென்டிமீட்டர். அப்படின்னா 13 எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஹைப்போடெனியூஸ் கிடைச்சிரும். அப்போ நான் 12 அடிச்சிடுறேன்.
இப்போ இங்கே 13 போடுறேன். அப்போ ஒன்று தான் 4 சென்டிமீட்டர்னா 13 × 4 எவ்வளோ? 52 சென்டிமீட்டர். அப்போ 52 சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பெரிமீட்டர் 120 வரும் பாருங்களேன். 52 48 ஆட் பண்ணா 100. 120 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 120. இப்போ கரெக்டா இது ரேஷியோ. அதே ட்ரையாங்கிள் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூவா, அதாவது ரியல் வேல்யூவா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம்? ½ இன்ட்டு பெர்பெண்டிகுலர் என்ன 20, பேஸ் என்ன 48. இதே கேன்சல் பண்ணா 10. 40 × 10 எவ்வளோ? 480 சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர், 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எஸ்எஸ்சி சிஜில கேட்ட கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணணும்னு புரியுதா? ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்றதுதான் இருக்கு. அதை நம்ம டக்குன்னு டைமுக்குள்ள சால்வ் பண்றது வந்து நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்றோன்றதுல தான் இருக்கு. ஏன்னா பாருங்களேன், ப்ரிலிம்ஸ்ல வந்து 1 ஹவர்ல 100 கொஸ்டின், ஜிஎஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் 25 கொஸ்டின், நம்ம ஆப்டி வந்து 25 கொஸ்டின். இதுக்கு நம்ம வந்துட்டு டைமை ரொம்ப இழுத்துட்டே இருந்தோம்னா எப்படி ப்ரெஷர் ஆயிடுவோம். ஒரு சம்மில் உட்காந்து டைமை வந்து நம்ம ஈஸியாக போடுற மாதிரி தான் சம் கேட்பான். அதை நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா ஈஸியாக போட்டுடலாம். அப்ரோச் பண்ணலன்னா கன்வென்ஷனல் மெத்தட், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு போட்டோம்னா டைம் போய்கிட்டே இருக்கும். டப்புன்னு அரை மணி நேரம் முடிஞ்சு போயிடும் மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கே. 25 சம்ம 18 மினிட்ஸில் தான் சால்வ் பண்ணிடணும். 20 மினிட்ஸ் மேக்ஸிமம், 20 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடணும். இன்னும் கால்குலேட்டிவாக கேட்டாங்க, ஷிஃப்ட் கஷ்டம்னா 20 to 23 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடணும். ஈஸியாக கேட்டாங்கன்னா 18 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சால்வ் பண்ணிடணும். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா கால்குலேட்டிவாக கேட்கறது தான் வந்து டைம் கொஞ்சம் இழுக்கும். அந்த கால்குலேட்டிவா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் ஈஸி தான். நெக்ஸ்ட் 17th சம் பார்ப்போம். சரி, 17th சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்ப்போம். கான்செப்ட் 1 பார்த்தோம், அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ கான்செப்ட் 2. கான்செப்ட் 2ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ட்ரையாங்கிளோட ஏரியாஸ் கண்டுபிடிச்சோம். நார்மலாக நம்ம ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு பெர்பெண்டிகுலர்ன்றேன் நார்மல் ட்ரையாங்கிளுக்கு, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இது நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஏரியா எப்படி நம்ம படித்தோம்? ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு அதே ஹைட்டு. இங்கே ஹைட் என்னவா நம்ம மென்ஷன் பண்ணுறோம்? பெர்பெண்டிகுலர் டினோட் பண்ணுறோம். இப்படி படித்தோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவும் வந்துட்டு நம்ம ஹைட்டை வச்சு தான் ஏரியா கண்டுபிடிச்சோம். இந்த ட்ரையாங்கிளும் பெர்பெண்டிகுலர் ஹைட்டை வச்சு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு படிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் படிப்போம். இந்த கான்செப்ட் வந்துட்டு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ஹைட்டே தேவையில்ல, 3 சைடு மட்டும் இருக்கு, 3 சைடு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 3 சைடை வச்சு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹைட்டும் பேஸும் இருந்தா நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் இந்த ட்ரையாங்கிள் ஹைட்டே கொடுக்கல, ஹைட்டு கொடுக்காம 3 சைடு கொடுக்குறாங்க, எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும், நம்ம ஹைட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலா வந்துட்டு டைரக்டா வந்து ஹைட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது ட்ரிக்கி தான். நம்ம அதை வந்து என்ன சொல்றது அசியூம் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, நான் சொல்றேன், யூசிங் ஹெரோன்ஸ் ஃபார்முலா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்கிள் சைடு கொடுத்துறாங்க எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஹெரோன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஹெரோன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலாக ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சின்னு சொல்லிட்டு சைடோட லென்த்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹெரோன்ஸ் ஃபார்முலால சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைச்சிரும். பாருங்களேன், இந்த இடத்துல எஸ்னா என்னன்னா, எஸ்னா
செமி பெரிமீட்டர். நமக்கு ஆல்ரெடி பெரிமீட்டர்னா என்னன்னு தெரியும். பெரிமீட்டர்னா என்ன? கம்ப்ளீட் பவுண்டரி. இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போறோம். இந்த ட்ரையாங்கிளோட பவுண்டரி என்ன, அதாவது பெரிமீட்டர் என்ன? ஏ பிளஸ் ஏவை பிளஸ் பண்ணோம்னா இந்த இதெல்லாம் வந்துடும், பியையும் பிளஸ் பண்ணோம்னா இந்த இது ஃபுல்லா வந்துடும், சியையும் பிளஸ் பண்ணோம்னா இந்த இது ஃபுல்லா வந்துடும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி தானே பெரிமீட்டர். இதான் வந்து பெரிமீட்டர். அப்போ சரி, செமி பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா P/2 தான், அதாவது பெரிமீட்டர் பை 2 தான் செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் அதை தான் நம்ம எஸ்ன்னு டினோட் பண்றோம். இது எப்படி பெரிமீட்டர் பின்னு டினோட் பண்றோம், ஷார்ட்டா இதை எஸ்ன்னு டினோட் பண்றோம். அப்ப எஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு செமி பெரிமீட்டர் என்ன? பெரிமீட்டர் இது. அப்ப செமி பெரிமீட்டர் வந்து a பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. இதான செமி பெரிமீட்டர். நம்ம எப்படி செமி பெரிமீட்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதையே வந்துட்டு இப்ப செமி பெரிமீட்டர் கிடைச்சிருச்சு. நம்ம இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு பதிலாக ஒரு வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா டைரக்டா சம்முக்குள்ளே போயிடுவோம். அதாவது என்னன்னா இப்போ இது புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு ட்ரையாங்கிள் சைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த ட்ரையாங்கிள்னாலும் சரி, நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குமே இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே செக் பண்ணி பார்ப்போமே. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக தான் எல்லாமே சொல்றேன். அதாவது எந்த ட்ரையாங்கிள்னாலும் சரி, அது ஐசோசெலஸா இருக்கட்டும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கட்டும், ஸ்கெலன் ட்ரையாங்கிளா இருக்கட்டும், எந்த ட்ரையாங்கிளா இருக்கட்டும், நம்ம சைட்ஸ் 3 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணா, ஏரியா சைட்ஸ் இருந்து நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 5, 12, 13 இது வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு நம்ம யூஸ்வலா ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ½ இன்ட்டு பேஸ் வந்து என்னது 12 இன்ட்டு பெர்பெண்டிகுலர், இதையும் கேன்சல் பண்ணா 6 இன்ட்டு 5 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா. இதையே நம்ம ஹெரோன்ஸ் ஃபார்முலா, நான் என்ன சொன்னேன், எந்த ட்ரையாங்கிள்லையும் 3 சைடு இருந்தா நம்ம ஹெரோன்ஸ் ஃபார்முலா வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு இதே 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருதான்னு கண்டுபிடிப்போமா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு செமி பெரிமீட்டர் வேணும். எஸ்னா செமி பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போட்டோம் அப்படின்னா செமி பெரிமீட்டர். அப்போ ஆட் பண்ணுங்களேன். 13 பிளஸ் 12 எவ்வளோ? 25. 25 பிளஸ் 5 எவ்வளோ? 30. அப்போ 30 தான் பெரிமீட்டர். அப்படின்னா செமி பெரிமீட்டர் வந்து டிவைடட் பை 2வா? சாரி, பெரிமீட்டர் தான் 30. அப்போ செமி பெரிமீட்டர் என்னன்னா 30 பை 2வா? இதை கேன்சல் பண்ணோம்னா 50யா? 15ஆ? அப்ப செமி பெரிமீட்டர் 15 கிடைச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். செமி பெரிமீட்டர் 15 இன்ட்டு அதே செமி பெரிமீட்டர் 15 இன்ட்டு ஒரு சைடு, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இப்போ எஸ் மைனஸ் ஏ எதுனாலும் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இதை மட்டும் நான் சி தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்களேன், ஏ மைனஸ் பி, இங்க எஸ்க்கு இங்க 15 போட்டாச்சு. இப்போ எஸ் மைனஸ் ஏ, இங்க எஸ் வந்து 15 மைனஸ் 5, ஏன்னா இதான் ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம், இதை சின்னு எடுத்துக்கிறோம். 15 மைனஸ் 5 அப்போ எவ்வளோ? 10 இன்ட்டு அடுத்து எஸ் மைனஸ் பி. எஸ் வந்துட்டு என்னது? 15 பி என்னது? 12. இப்போ 15 மைனஸ் 12 எவ்வளோ? 3. நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ் மைனஸ் சி. எஸ் வந்து 15, சி வந்து என்னது? 13. இப்போ 15 மைனஸ் 13 எவ்வளோ? 2. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 இன்ட்டு 10 எவ்வளோ? 150. 150 இன்ட்டு 2 எவ்வளோ? 300. 300 இன்ட்டு 3 எவ்வளோ? 900. இப்போ 900 ரூட்டுக்குள்ள இருக்கு. இந்த ரூட்டு வெளியே எடுக்கிறப்ப எவ்வளோ வரும்? 30 தானே வரும். ஏன்னா 30 இன்ட்டு 30 எவ்வளோ? 900. அப்போ 900 ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ 30 அதே 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வருது. இப்போ புரிஞ்சிருச்சா? இங்கே 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்ம் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா போட்டா 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். இதான் இங்க ஈஸியா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்க வேண்டாம். நான் சொல்றேன், அதாவது ஹெரோன்ஸ் ஃபார்முலா வச்சு எந்த ட்ரையாங்கிளுக்குனாலும் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு ப்ரூஃப்காக சொல்றேன்.
ஆனா இது எதுக்காக நம்ம மெயினா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கெலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ஃபர்தர் கிளாஸ்ல படிப்போம். இந்த ஸ்கெலன் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. இந்த இதுலதான் இந்த ஃபார்முலால தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் ஸ்கெலன் ட்ரையாங்கிள்ல. ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா தான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். ஆனாலும் இந்த ஃபார்முலா வந்து எந்த ட்ரையாங்கிள் எந்த ஒரு ட்ரையாங்கிள்லையும் வந்து 3 சைடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனா அந்தந்த ட்ரையாங்கிளுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஏரியாவோட ஃபார்முலா இருக்கு. இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம்? half இன்ட்டு பெர்பெண்டிகுலர் இன்ட்டு பேஸ். இந்த மாதிரி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா ஃபார்முலா இருக்கு. ஃபர்தரா கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஐசோசெலஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் சும்மா இப்போ சொல்றேன் என்னன்னா ஐசோசெலஸ் 2 சைடு வந்துட்டு ஈக்குவலா இருக்கும், இந்த சைடு மட்டும் வித்தியாசமா இருக்கும், அதாவது டிஃப்ரெண்டா இருக்கும். 2 சைடு ஈக்குவலா இருந்தா அந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்தர் கிளாஸ்ல சொல்லுவோம். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து b/4 √4a² - b². இதான் வந்து ஏரியா. இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து இப்போ 3 சைடு கொடுக்குறாங்க, எக்ஸ் ஒய் இஜெட். இதை இந்த ஃபார்முலா வச்சும் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்மளுக்கு 3 சைடு தெரியும், இந்த ஃபார்முலா போக கஷ்டமா இருக்கு அப்படின்னா டப்பு இந்த ஃபார்முலால போட்டாலும் ஏரியா வரதான் போகுது. நான் ஏன் இதை சொல்றேன்னு புரியுதா? ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ இந்த ஹெரன்ஸ் ஃபார்முலா வச்சு ஒரு சம் பார்ப்போம், உங்களுக்கே புரியணும், நல்லா புரியும். பாருங்களேன், 16 தான் 17 கொஸ்டினா. The length of the sides of a triangle are 5 cm, 4 cm and 7 cm. Find the area of the triangle. இது SSC GDல கேட்டிருக்காங்க. அதாவது length of the triangle sides கொடுத்துட்டாங்க, 5 cm, 4 cm, 7 cm. இந்த இடத்துல டப்புன்னு யோசிக்கணும், 5 4 ட்ரிப்ளெட்டா இருக்குமே, 3 4 5. இங்க 2 இருக்கு, ஆனா 3 இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் இருக்கு கொஸ்டின்ல, 4 சென்டிமீட்டர் இருக்கு, ஆனா இங்க 3 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே கிடையாது. அப்ப இது ஒரு ரேண்டமா ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர், இது வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு இப்ப ஹைட்டும் கொடுக்கல. ஹைட் கொடுத்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம், half ஏரியா ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், இந்த ஃபார்முலா போட்டுடலாம். இதுக்கு ஹைட்டும் கொடுக்கல நமக்கு இது. ஆனா இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்கறாங்க. எங்க கேட்டாங்க? SSC GDல கேட்டாங்க. அப்ப இதை எப்படி அப்ரோச் பண்றணும், இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஹெரன்ஸ் ஃபார்முலா இதுக்கு எஸ் என்னன்னு பாருங்க. செமி பெரிமீட்டர் என்னது? பெரிமீட்டர் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. பெரிமீட்டர் இங்க ஆட் பண்ணுங்க, 11 16. பெரிமீட்டர் வந்து 16 சென்டிமீட்டர். இப்போ செமி பெரிமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலால போடுங்க. செமி பெரிமீட்டர் என்னது? 8 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. ஒரு சைடு வந்து ஏ வச்சுக்கணும், இன்னொரு சைடு பி வச்சுக்கணும், இன்னொரு சைடு சி வச்சுக்கணும். எஸ் மைனஸ் ஏ, அப்போ எஸ் வந்து 8, 8 மைனஸ் 5 வந்து எவ்வளோ? 3. நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் பி, 8 மைனஸ் 4 எவ்வளோ? 4. நெக்ஸ்ட் 8 மைனஸ் 7, ஏன்னா எஸ் மைனஸ் சி, அப்போ 1. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம உள்ள இருந்து இப்போ நம்ம இதெல்லாம் வெளியே எடுக்கணும். இப்போ இந்த 8 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த 8 எப்படி எழுதுறேன்னா 4 இன்ட்டு 2ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இங்க இருந்துச்சு 8, நான் அதை 4 இன்ட்டு 2ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏன்னா 4 இன்ட்டு 2 8 தான், சேம் தான். இப்போ இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் 2 4 இருக்கு, அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்தா 4ன்னு வருமா? ஒரு 4 வருமா? ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 3 இன்ட்டு 2ன்னு இருக்கு. இதை ஏதாச்சும் ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 எவ்வளோ? 6. அப்போ ஏரியா இது எதுல கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 4 இன்ட்டு √6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. புரிஞ்சா? ஓகே, எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்ல இது போதும், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி டெய்லி கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக டெலிகிராம் சேனல், இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பை, தேங்க்யூ.